வணக்கம் கலாபிமானிகளே. இவர் வாழும் காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நம்மை பெருமைப்பட வைக்கும் இசை பேரரசி பத்மபூஷன் பி. சுஷீலா அவர்கள் இந்த இசை விழா நடைபெறுகிறது. இந்த விழாவை, இந்த இசை மழையை இறை ஆசையோடு ஆரம்பிக்க வேண்டும். இந்த மேடை என் நெஞ்சுக்கு நெருக்கமான மேடை. காரணம், 1967ஆம் ஆண்டு வானொலியில் ஒரு அறிவிப்பாளராக நான் அறிமுகமானாலும் கூட என் முகம் தமிழக நேயர்களுக்கு அறிமுகமானது இந்த மேடையில். 1992ஆம் ஆண்டு இது போன்ற ஒரு பெரும் இசை விழாவிலே நான் நிகழ்ச்சி தொகுப்பாளனாக தோன்றினேன். அதன் பிறகு தொலைக்காட்சியில் தோன்றினேன். தொலைக்காட்சியில் என்னை உலக அளவில் அறிமுகப்படுத்திய நிகழ்ச்சி பாட்டுக்கு பாட்டு. அந்த பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சியின் ஆரம்ப இசை, குறி இசை, அதை பாடிய பாடகி இப்போது வரப்போகின்றார். பாட்டுக்கு பாட்டு என்று ஞாயிறு தோறும் ஒலித்த குரலுக்கு சொந்தக்காரர் அவர் வேறு யாரும் அல்ல, ஒரே பாடலின் மூலம் பட்டி தொட்டி எங்கும் அறிமுகமான குரலுக்கு சொந்தக்காரர் மாலதி லக்ஷ்மன். அவர் பாடப்போகும் பாடல் வரலாறு படைத்த புதிய பறவை திரைப்பட பாடல். பார்த்த ஞாபகம் இல்லையோ, 1964இல் வெளிவந்த பாடல் என்றாலும் கூட இப்போது கேட்டாலும் புத்தம் புதிய பாடல் போல் உங்கள் காதுகளில் ஒலிக்கும். இந்த பாடல் மெட்டு மெல்லிசை மாமன்னர் பல மேலத்திய இசைப்பாணிகளை நமக்கு அறிமுகப்படுத்தியிருக்கின்றார். அந்த வகையில் டீன் மார்ட்டின் அவருடைய ஸ்வே என்ற பாடல் மெட்டை அடியொட்டி தன்னுடைய கற்பனை திறனை அற்புதமாய் வெளிக்கட்டினார் எங்கள் மெல்லிசை மாமன்னர். அவரோடு இணைந்து டி.கே. ராமமூர்த்தி அவர்கள். இதோ மாலதி லக்ஷ்மன், தமிழ் தெலுங்கு திரை உலகில் புகழ்பெற்ற ஒரு பாடகி, என்று தன்னுடைய மானசீக குருவான பி. சுஷீலாவுக்கு தன்னுடைய காணிக்கையாக இந்த பாடலை தருகின்றார். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். எத்தனையோ ஆயிரம் மேடைகள் நாங்கள் ஏறி இருந்தாலும் இந்த மேடை வாழ்நாளில் எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியமான மேடையாக நான் கருதுகிறேன். ஏன்னா சுஷீலாமாவோட எத்தனையோ நிகழ்ச்சிகள், எத்தனையோ நாடுகள்லாம் நாங்கள் பயணிச்சிருக்கோம். எல்லாருமே இசைக்கலைஞர்லேருந்து இங்கே வந்து பாட இருக்கிற எல்லாருமே பயணிச்சிருக்கோம். பட் அந்தம்மா ஒரு நிகழ்ச்சிக்காக எங்களை அழைச்சது, அதுவும் என்ன அவங்க ஃபோனில் கண்டிப்பாக வரணும் அப்படின்னாங்க. எனக்கு என்ன சொல்கிறது, பத்மபூஷனில் பத்ம விபூஷன் வாங்கின மாதிரி ஒரு பெருமை எனக்கு. ஸோ இந்த நிகழ்ச்சியில், அவங்க நிகழ்ச்சியில் நான் பாடுறது என்னோட வாழ்நாள் பாக்கியமாக நான் கருதுகிறேன். நன்றி, தேங்க்யூ. நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் இந்த நிகழ்ச்சியை பார்க்க கொடுத்து வைக்காதவர்களுக்கு ஒரு வாய்ப்பாக இந்த நிகழ்ச்சியை வண்ணக்கலவையாக வீடியோவில் பதிவு செய்து மெகா தொலைக்காட்சியில் ஒளிபரப்ப போகின்றார்கள். அந்த மெகா தொலைக்காட்சியின் சார்பில் இந்த நிகழ்வில் வந்து சிறப்பிக்கின்றார் திருமதி ஜெயந்தி தங்கபாலு அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம் எங்கள் நன்றியை தெரிவிக்க.